நம்மளோட எதிர்காலம் குறிப்பா அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுதுன்னு சொல்றாங்க. சரி, ஜோதிட ரீதியா அந்த மாற்றங்கள், சவால்கள் அப்புறம் வாய்ப்புகள் என்னென்னு இந்த பகுப்பாய்வுல நம்ம பார்க்கலாம். குறிப்பா 2026லேருந்து 2030 வரைக்கும் நம்ம உலகத்துல என்னென்ன பெரிய விஷயங்கள் நடக்க போகுது, வரப்போற சில வருஷங்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். இப்போ நாம பார்க்க போற இந்த கணிப்புகள் எல்லாமே சும்மா சொல்லப்பட்டது இல்ல. இது பிரபல ஜோதிடர் டாக்டர் சங்கர் அடவால் அவரோட ஆய்வு. முக்கியமான கிரக பெயர்ச்சிகளை வச்சு உலகத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவர் ஒரு பகுப்பாய்வு பண்ணிருக்கார். அதோட ஒரு பார்வை தான் இது. முதல்ல வாங்க ஒரு பெரிய சித்திரமா இதை பார்ப்போம். ஜோதிட கணிப்பு என்ன சொல்லுதுன்னா 2025லிருந்து 2033 வரைக்கும் நம்ம உலகம் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் பயணத்துல போக போகுதாம். இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா நம்ம சூரிய குடும்பத்தோட பெரிய தலைகளான வியாழன், சனி அப்புறம் ராகு, இவங்களோட சக்தி வாய்ந்த நகர்வுகள் தான் இந்த மாற்றங்களுக்கு அஸ்திவாரம் போட போகுது. ஆனா இந்த மாற்றத்தோட ஆரம்பம் அது கொஞ்சம் கொந்தளிப்பா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு உலகளாவிய ஸ்திரத்தன்மையற்ற நிலை. சரி, இதனால நம்ம உலகத்துக்கு என்ன பாதிப்பு வரும்? இந்த காலவரிசையை கொஞ்சம் பாருங்களேன். 2026-27ல உலக அளவுல ஒரு பொருளாதார மந்தநிலை தொடங்குது. ஜூன் 2027லிருந்து இயற்கை சீற்றங்கள் குறையும்னு ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. ஆனா 2027லிருந்து 29 வரைக்கும் உலகெங்கிலும் மக்கள் போராட்டங்கள் வெடிக்கும்னு கணிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் உச்சக்கட்டமா 2032-33 வாக்குல ஒரு பெரிய போர் மாதிரியான சூழல் உருவாகலாம். இது ஒரு அமைதியான தசாப்தமா இருக்காதுங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய அறிகுறி. சரி, போர்னு சொன்னதும் நம்ம மனசுக்கு வர்றது பீரங்கி, துப்பாக்கி தான். ஆனா இங்க சொல்லப்படுற போர் அப்படிப்பட்டது இல்ல. இது ஒரு புதுவிதமான யுத்தம். அதாவது சைபர் வார் மூலமா ஒரு நாட்டையே முடக்குறது, மருத்துவ போர், அப்புறம் ராஜதந்திரத்தையே ஒரு ஆயுதமா பயன்படுத்துறது, டேட்டாவை திருடுறது, யார் எதிரினே கிரியாம மறைமுகமா தாக்குறது. இப்படிதான் அந்த போரோட புதுமுகம் இருக்கும். இவ்ளோ குழப்பம், இவ்ளோ கொந்தளிப்பு, இதுக்கப்புறம் என்ன ஆகும்? சொல்லப்போனா இந்த சாம்பல்ல இருந்து தான் ஒரு புது உலகம் உருவாகணும்னு சொல்றாங்க. ஒரு புதிய உலக ஒழுங்கு, உலக நாடுகளோட அதிகார சமநிலை இருக்குல்ல, அது மொத்தமா மாறப்போகுது. அது எப்படி நடக்கணும் பாப்போமா? இங்க தான் இந்த ஆய்வோட ஒரு முக்கியமான கணிப்பு வருது. நீங்களே பாருங்க, ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் இந்தியா. அமெரிக்காவோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். பொருளாதார மந்தநிலை அவங்கள ரொம்ப பாதிக்கும். உள்நாட்டுல பல பிரச்சனைகள் வரும். ஆனா அதே சமயம் இந்தியா வெளிப்புறமா ரொம்ப வலிமையா மாறும். மந்தநிலையால பாதிப்பு குறைவா இருக்கும். வெளிநாடுகளோட அச்சுறுத்தல்ல இருந்தும் பாதுகாப்பா இருக்கும். இந்த ஆய்வுல வர்ற ஒரு நேரடியான வாக்கியம் இது. அமெரிக்காவின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி அமெரிக்காவோட எதிர்காலத்தை பத்தி எவ்வளவு ஆணித்தரமா ஒரு கருத்தை சொல்லுதுன்னு. அப்போ இந்தியாவோட எதிர்காலம், இந்த கணிப்பு சொல்றது என்னன்னா 2035க்குள்ள இந்தியா ஒரு பெரிய சக்தியா மாறும். நம்மளோட உற்பத்தி, தொழில்நுட்பம் எல்லாம் சேர்ந்து இந்தியாவை சீனாவுக்கு நிகரான ஒரு சக்தியா உருவாக்கும். இது ஒரு பெரிய நீண்டகால பார்வை. சரி, இதெல்லாம் உலக அளவுல நடக்க போற விஷயங்கள். ஒரு சாதாரண மனுஷனா நமக்கு என்ன முக்கியம்? நம்ம பணம், நம்ம சொத்து. இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற காலத்துல எங்க முதலீடு பண்றது? தங்கம், வெள்ளி, சொத்து, இதோட நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த ஆய்வு சொல்ற நிதி ஆலோசனை ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி விலையெல்லாம் பயங்கரமா ஏறும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிலம், சொத்து விலையும் உயரும். சுருக்கமா சொன்னா உறுதியான சொத்துக்கள் மேல முதலீடு பண்றது நல்லது. ஆனா பங்கு சந்தையில பெரிய லாபம் பார்க்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அது தேக்க நிலையில இருக்கலாம், இல்லனா சரிய கூட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. அரசியல், பொருளாதாரம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம சிந்தனையிலையும் தொழில்நுட்பத்திலையும் ஒரு மிகப்பெரிய புரட்சியே நடக்க போகுது. இந்த புரட்சிக்கு பின்னாடி இருக்கிற உந்து சக்தி யாரு தெரியுமா? ஜோதிடப்படி அது ராகு. இந்த ஆய்வுல ராகுவ ஒரு கிரகமா மட்டும் பார்க்கல. ராகுங்கிறது ஒரு சக்தி. அதுதான் நம்மளை எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வைக்கும், புது புது தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க வைக்கும். எதுவா இருந்தாலும் இது ஏன் இப்படி இருக்கு, வேற மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கும். சுருக்கமா, ராகுதான் வழக்கத்துக்கு மாறான யோசனைகளோட காரணி. சரி, இந்த ராகுவோட சக்தியால என்னெல்லாம் நடக்கலாம்? 1. விண்வெளி ஆய்வு. நாம நிலாவுல போய் வீடு கட்டி வாழ ஆரம்பிக்கிறது கூட நடக்கலான்னு சொல்றாங்க. 2. செயற்கை நுண்ணறிவு. குவாண்டம் இயற்பியல்ல நம்ம கற்பனைய பண்ணி பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் வரும். 3. இது ரொம்பவே சுவாரஸ்யமானது. நம்மளோட உணர்வு நிலைகளை தாண்டி வேற தலங்கள்ல என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிப்போம். இது நிஜமாவே மனிதகுலத்தோட ஒரு பெரிய பாய்ச்சலா இருக்கும். இதோட விளைவா நம்மளோட ஆன்மீக பாதையும் மாறப்போகுது. இப்போ இருக்கிற மாதிரி பக்தி, வழிபாடுன்னு மட்டும் இல்லாம மக்கள் இன்னும் ஆழமா கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. உண்மைனா என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படின்னு தத்துவ ரீதியா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சொல்லப்போனா
அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் வச்சே ஆன்மீகத்தை தேட ஆரம்பிப்பாங்க. சரிங்க, இவ்ளோ பெரிய மாற்றங்கள்லாம் நடக்க போகுது, உலகம் தலைகீழா மாறப்போகுது, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு தனி மனுஷனா நான் என்ன பண்றது, நீங்க என்ன பண்றது, இந்த சவாலான காலத்தை நாம எப்படி கடந்து போறது? இதுக்கு இந்த ஆய்வு சில ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகளை சொல்லுது. ஹனுமான் சாலிசா மாதிரி மந்திரங்களை சொல்றது, பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, மரம் நடுறது, நம்மள சுத்தி இருக்கிற விலங்குகளை கவனிச்சுக்கிறது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம மனசை அமைதியா வச்சுக்க உதவும். இது கூடவே பணத்தை சேமிச்சு நிலத்துல முதலீடு செய்யறது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வரப்போற இந்த கொந்தளிப்பான காலத்துல நம்ம சமுதாயத்தோட ஒண்ணா இருக்கணும், ஆன்மீகத்துல ஒரு பிடிப்பை உருவாக்கிக்கணும், நம்மளோட அடிப்படை தேவைகளை முதல்ல பாதுகாத்துக்கணும். இது 3 செஞ்சா எவ்ளோ பெரிய புயல் வந்தாலும் நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த ஆய்வு சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நாம நிஜமாவே ஒரு புதிய யுகத்தோட வாசல்ல தான் நிக்கிறோமா? இந்த கணிப்புகள்லாம் உண்மையானா நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் எப்படி மாறும்னு யோசிச்சு பாருங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?